Even his own party members are waiting for the DMK government to be ousted, AIADMK Srirangam constituency candidate states in Trichy interview. Former Assembly Whip Manohar has been announced as the AIADMK candidate for the Srirangam Assembly constituency in the upcoming legislative elections. Following this announcement, the inauguration ceremony for the party's central election office was held today at a hall located near the Srirangam Rajgopuram. District Secretary Paranjyothi formally inaugurated the party office. The event was attended by numerous party functionaries, including former Minister Valar Manthi, Organizational Secretary, and Bullet John, State Deputy, Secretary of the Minorities Welfare Wing, as well as functionaries from the National Democratic Alliance, NDA, coalition parties. இதை கொஞ்சம் வெளியோடு. மீண்டும் உங்களை சந்தித்து உங்களோடு பேச இருக்கிறேன். அதனால் மீண்டும் இந்த மாலை நம்முடைய பகுதி செயலாளர்கள் உங்களுக்கு தகவல் சொல்வார்கள். நீங்கள் அனைவரும் இங்கே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக அறிவித்தமைக்காக அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்றைக்கும் இது அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கோட்டை. அந்த கோட்டையை நாம் மீண்டும் தக்க வைக்கின்ற இடத்திலே அனைவருடைய பங்களிப்பும் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. விடியா திமுக ஆட்சியில மக்கள் படுகின்ற அவதி என்ன என்று நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை என்று தமிழகம் முழுவதும் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும், தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மக்கள் விரும்புகின்ற ஒரு நல்ல கூட்டணியை இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன் இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி, இப்படி அனைத்து இயக்கங்களும் இன்றைக்கு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்த இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு இந்த கூட்டணியை அமைத்து நாட்டு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்களும் எப்பொழுது இந்த ஆட்சி அகலும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி வந்தால் அடுத்த முறை கண்டிப்பாக இதுவரை வந்த வரலாறே இல்லை. எனவே இந்த தேர்தலிலும் திமுக வீட்டுக்கு அனுப்புவது நிச்சயம், உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கோட்டை. இந்த கோட்டையிலே மீண்டும் இரட்டை இலை துழித்து அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளும், மாவட்ட தலைவர்களும், மாவட்ட செயலாளர்களும், கழகத்தினுடைய ஏனைய பொறுப்பாளர்களும் இணைந்து பணியாற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகின்ற வகையிலே இந்த வெற்றியை பெற்றுத் தருவோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உறுதியேற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்திலே 9 தொகுதி ஏற்கனவே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் இன்றைய தினம் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார். அந்த வெற்றியை பெறுவதற்கு நாங்களும் களப்பணியாற்ற தயாரிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக திருச்சி மாவட்ட மக்கள், இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் செய்கின்ற அடாவடித்தனத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அந்த கட்சியிலே இருக்கின்றவர்களே
இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக திருச்சி மாவட்டத்திலே 9 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அதிமுக கூட்டணியும் அனைத்து இந்திய அதிமுக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.